2026ஆம் ஆண்டுக்கு அப்புறம் இந்த உலகம் இப்போ இருக்கிற மாதிரி அமைதியாக இருக்காது. இயந்திரங்கள் மனிதங்களை கட்டுப்படுத்தக்கூடிய நிலைமை வரும். ஏலியன்ஸ் பூமிக்கு வருவாங்க. இப்படியெல்லாம் நான் சொன்னால் இதை ஒரு கற்பனை கதைன்னு தானே நினைப்பீங்க. ஆனால் இதையே கண் பார்வை இல்லாத தீர்க்கதரிசியான பாபா வாங்கா சொன்னாங்க அப்படின்னா ஒரு நிமிஷம் போகலாம். அதுக்கு முன்னாடி பாபா வாங்கானா யாரு? 1911ஆம் ஆண்டு பல்ஜீரியா நாட்டில் பிறந்தவர் தான் இந்த பாபா வாங்கா. 12வது வயதுல ஏற்பட்ட ஒரு புயல் விபத்துக்கு அப்புறம் தன்னோட பார்வையை முழுமையா இழந்துட்டாரு. அதற்கு பிறகு எதிர்காலத்தை உணரக்கூடிய ஒரு விசித்திரமான திறன் இவருக்கு கிடைச்சதா அவர் சொன்னாரு. ஆனா மக்கள் ஆரம்பத்துல அதை நம்பல. இவர் யாரையாவது ஒருத்தரை தொட்டா அவர்களோட எதிர்காலம் இவருக்கு ஒரு படம் மாதிரி தெரியுமா, அதை மக்கள் கிட்ட எடுத்து சொல்ல சொல்ல அதன் பிறகு மக்கள் எல்லாமே நம்ப ஆரம்பிச்சாங்க. நாட்டு மக்கள் மட்டும் இல்லாம நாட்டோட முக்கியமான தலைவர்கள், அரசியல்வாதிகள், அறிவியல் அறிஞர்கள், இந்த மாதிரி பலரும் அவரோட ப்ரிடிக்ஷன்ஸை நம்ப ஆரம்பிச்சாங்க. ஸோ அந்த மாதிரி அவர் சொன்ன சில ப்ரிடிக்ஷன்ஸ் ஆல்ரெடி நிறைய நடந்தும் இருக்கு. அதில் சில ஃபேமஸான ப்ரிடிக்ஷன்ஸை உங்களுக்கு சொல்கிறேன் கேளுங்க. ஸ்டீல் வேர்ட்ஸ் அமெரிக்காவை தாக்கும் அப்படி அவர் எழுதி வச்ச அந்த ப்ரிடிக்ஷன் 2001 நடந்த ட்வின் டவர், அதாவது யூஎஸ்ல இருக்கக்கூடிய ட்வின் டவர் அட்டாக்கு ரிலேட்டடாக சொல்லப்படுது. ஒரு அரச குடும்பத்து பெண் விபத்தில் உயிரிழப்பார் அப்படின்னு சொன்ன பாபா வாங்காவோட ப்ரெடிக்ஷன் பிரின்சஸ் டயானாவோட மரணத்தில் ரிலேட் பண்ணுது. சைனாவில் தொடங்கும் ஒரு பெரிய நோய் உலகம் முழுக்க பரவும் அப்படின்னு பாபா வாங்காவோட ப்ரெடிக்ஷன் கொரோனா வைரஸுக்கு ரிலேட் பண்ணப்படுது. பெரிய கடல் அலைகள் இந்த நாடுகளை விழுங்கும் அப்படின்னு அவர் எழுதி வச்ச இந்த ப்ரெடிக்ஷன் 2004 ஏற்பட்ட சுனாமிக்கு ரிலேட்டட் ஆகுது. அமெரிக்காவுக்கு ஒரு கருப்பு தலைவர் வருவார் அப்படின்னு சொல்ற அவரோட ப்ரெடிக்ஷன் ஒபாமா யூஎஸ் பிரசிடென்ட் ஆன அந்த இன்சிடென்ட்டை ரிலேட் பண்ணுது. இந்த மாதிரி பல ப்ரெடிக்ஷன்களும் இன்னைக்கும் உலக அளவில் பேசப்பட்டுக்கிட்டு தான் இருக்குங்க. 1996 அவர் இறந்தாலும் 5029 வருஷங்கள் வரைக்கும் ஒட்டுமொத்த உலகத்துக்கே இவர் ஜாதகம் எழுதி வச்சுட்டு போயிருக்கிறாருங்க. அந்த வகையில இந்த ஆண்டு, அதாவது 2026ஆம் ஆண்டுக்கான பாபா வாங்காவோட கணிப்புகள் இன்னைக்கு சமூக வலைத்தளங்களை ஆக்கிரமிச்சிருக்குது. ஸோ அந்த 2026க்கான பாபா வாங்காவோட ப்ரெடிக்ஷன்ஸ், அதோட லிஸ்ட் உங்களுக்காக. அதுல முதலாவது அவர் சொல்றது 3ஆம் உலகப்போர், 3rd வேர்ல்ட் வார். கிழக்கிலிருந்து ஒரு நெருப்பு கிளம்பி மேற்கு திசை நோக்கி பயணிக்கும் என்று பாபா வாங்க கணித்ததா சொல்லப்படுது. இதன் அர்த்தம் என்னன்னு அவரோட ஃபாலோவர்ஸ் சொல்லியிருக்காங்கன்னா, கிழக்கு நாடுகள் பலம் பெறும், மேற்கு நாடுகள் பலவீனம் அடையும். அதாவது கிழக்கு நாடுகளான ரஷ்யா பெரும் போரை ஏற்படுத்தும், அதுதான் 3rd வேர்ல்டு வாராக இருக்கும். இதில் மேற்கு நாடுகளான யுஎஸ் போன்ற நாடுகள் வீழ்ச்சியை சந்திக்கும். விளாடிமிர் புட்டின் இந்த உலகத்தோட அசைக்க முடியாத தலைவராக மாறுவார். இதில் ரஷ்யா மட்டுமல்ல, பல முக்கிய வல்லரசு நாடுகளும் இந்த 3rd வேர்ல்டு வாரில் ஈடுபடுவாங்க. இதனால் உலகத்தோட எல்லைகள் மாற்றி அமைக்கப்படும். இந்த மாதிரியான ஒரு 3rd வேர்ல்டு வார் நடந்தால் பொருளாதார வீழ்ச்சியில் மிகப்பெரிய மாற்றங்கள் ஏற்படும். இந்த போரோட விளைவா பணவீக்கம் கடுமையாக அதிகரிக்கும். பல நாடுகளோட நாணய மதிப்பு சரிந்து போகுமா. முக்கிய வங்கிகள் எல்லாம் திவால் ஆகக்கூடிய நிலைமை வருமா. தங்கத்தோட விலை இது வரைக்கும் இல்லாத உச்சத்தை தொடுமா. ஆல்ரெடி இந்த வருஷமே உச்சத்தை தொட்டுருச்சு. ஸோ அது தங்கத்தை வாங்குறதுங்கிறது சாமானிய மக்களுக்கு ஒரு பெரிய கனவாகவே இருந்துரும் போல இருக்கு. அடுத்ததா அவரோட ப்ரெடிக்ஷன்
உயிரற்ற இயந்திரங்கள் பேசத் தொடங்கும் அப்படின்னு பாபா வாங்க சொன்னதா சொல்லப்படுது. இன்றைய காலகட்டத்திலேயே ChatGPT, ஜெமினி, செயற்கை நுண்ணறிவுகள், மனித உருவம் கொண்ட ஹியூமனாய்டு ரோபாட்டிக்கல் இதெல்லாமே உலகம் முழுக்க பரவிடுச்சு. ஒரு கட்டத்துல இந்த இயந்திரங்கள் எல்லாமே தன்னிச்சையா முடிவெடுக்க தொடங்கினா நாம கற்பனை கூட செய்ய முடியாத அளவுக்கு பயங்கர விளைவுகள் ஏற்படும். இது வரைக்கும் நாம கட்டுப்படுத்திக்கிட்டு இருந்த இந்த AI மெதுவா மனிதர்களை கட்டுப்படுத்த தொடங்கும். ஒரு பட்டனை அழுத்தி ஒரு நாட்டையே AI கட்டுப்படுத்தக்கூடிய நிலைமை வரும்னு சொல்றாங்க. அப்படி ஒரு சூழல் வந்தா நாட்டு மக்களோட பாதுகாப்பு மிகப்பெரிய கேள்விக்குறி. இராணுவ ஆயுதங்கள், படை உபகரணங்கள் இது எல்லாமே இயந்திரங்கள் தங்கள் கட்டுப்பாட்டுக்குள்ள எடுத்துக்குமா. அப்போ அவைகளை உருவாக்கின மனிதர்களை தான் இவங்க எதிரிகளா கருதி அவர்களை அழிக்க தொடங்குமா. இந்த மாதிரியான நிகழ்வுகளை நம்ம ஏற்கனவே இந்திரன் படத்துல கூட பார்த்துருப்போம். இது சினிமா கற்பனை மட்டுமல்ல, இது நடப்பதற்கான சாத்தியங்கள் இருக்குது அப்படின்னு பல அறிவியல் விஞ்ஞானிகள் கூட ஒத்துக்கிறாங்களாம். ஸோ பாபா வாங்க சொன்னது மாதிரி உயிரற்றவைகளுக்கு உயிர் வந்தா உலகத்தோட நிலைமை இப்படித்தான் இருக்கும். அப்படி ஒரு சூழல் எந்த காலத்துலையும் வந்துடக்கூடாதுன்னு கடவுளை வேண்டிக்கிறத தவிர நமக்கு வேறு வழி இல்லை அப்படிங்கிறது தான் உண்மை. அடுத்தது அவர் சொல்றது பூமியின் சுழற்சி பாதையில் மாற்றம் ஏற்படும் அப்படின்னு பாபா வாங்க சொன்னதா சொல்றாங்க. அதாவது வட துருவத்துல இருக்கக்கூடிய பனிக்கட்டிகள் ஆல்ரெடி வெப்பத்தின் காரணமா உருகிக்கிட்டு இருக்கு. இப்படி உருகிறதுனால பூமியோட சுழற்சியில பாதிப்பு ஏற்பட்டு 2026 இது 1% இருந்தா கூட இந்திய பெருங்கடல்ல பல தீவுகள் நீர்ல மூழ்கிடுமா. ஸோ இதனால உலகத்துல இருக்கக்கூடிய 7 to 8% நிலப்பரப்பு நீர்ல மூழ்கக்கூடிய அபாயம் இருக்குன்னு எச்சரிக்கிறாங்க. அடுத்ததா மீண்டும் ஒரு பயங்கர வைரஸ். 2026 பல ஆண்டுகளா உறங்கிக்கிட்டு இருக்க ஒரு பயங்கர வைரஸ் மீண்டும் உயிர் பெறும் என்று பாபா வாங்கா சொன்னதா சொல்லப்படுது. இதுக்கு சைபீரியால பனிப்பாறைகளுக்கு நடுவுல பல ஆயிரக்கணக்கான வருஷமா உறங்கிக்கிட்டு இருக்க வைரஸ்கள் வெப்பத்தின் காரணமா பனி உருகி வெளியே வரலாம் அப்படின்னு ஆல்ரெடி நிறைய சயின்டிஸ்ட் சொல்லிட்டு இருக்கக்கூடிய அந்த விஷயத்தை ரிலேட் பண்ணிக்கிறாங்க பாபா வாங்காவோட ஃபாலோவர்ஸ். அப்படி இல்லைனாலும் கடைசியா நம்ம கொரோனா வைரஸ் சைனா லேப்ல இருந்து வந்த மாதிரி ஒரு புதிய வைரஸ் எங்கிருந்து வேணாலும் மீண்டும் வரலாம், அது இந்த உலகத்தையே மீண்டும் முடக்கலாம் அப்படின்னு பாபா வாங்காவை பின்பற்றவங்க நம்புறாங்க. அடுத்ததா எரிசக்தி நெருக்கடி ஏற்படும். 2026 பெட்ரோல் டீசல் விலை மின்னை தொடும் அளவுக்கு ஏறும். எண்ணெய் வளங்கள் மெல்ல மெல்ல குறைந்து அதனால் தட்டுப்பாடு ஏற்படும். இதனால மனிதர்கள் மாற்று எரிசக்திகளை தேட தொடங்குவாங்க. அந்த மாற்று எரிசக்தி சூரிய சக்தி போன்ற சூரியனிடம் பெறக்கூடிய சக்திகளாக தான் இருக்கும் அப்படின்னு நம்பப்படுது. இந்த மாதிரி ஒரு எரிசக்திகளுக்கு பதிலாக இன்னொரு எரிசக்தியை தேடி போற அந்த கட்டத்துல அந்த டிரான்சிஷன் பீரியட்ல மின்சாரம் முற்றிலும் தடைபடுமா. இதனால இந்த உலகமே இருளில் மூழ்கக்கூடிய ஒரு அபாயம் வருமா. நினைச்சு பார்க்கவே ரொம்ப பயமா இருக்குல்ல. வீட்டுல ஒரு 10 நிமிஷம் கரண்ட் கட் ஆனாலே நம்மளால இருக்க முடியல. பல மாதங்களா உலகம் இருளில் மூழ்குச்சுன்னா என்ன ஆகும். இதுதான் கற்பனை செஞ்சு கூட பார்க்க முடியாத பயங்கரம்னு சொன்னாங்களோ. இது என்ன பிரமாதம், இதை விட ஸ்பெஷல் ஐட்டம்னு இருக்கு அப்படின்ற மாதிரி வடிவேல் சொன்ன காமெடி மாதிரி அடுத்த ப்ரெடிக்ஷன் வேற லெவலுங்க. 2026 நவம்பர்ல வானத்துல இருந்து ஒரு விசித்திரமான ஒளி தோன்றும் அப்படின்னு பாபா வாங்கா சொன்னதா சொல்லப்படுது. அந்த ஒளிக்குள்ள இருந்து சில உருவங்கள் தென்படுமா. அது வேற யாரும் இல்லை, ஏலியன்ஸ் அப்படின்னு நம்பப்படுதுங்க. அதாவது ஏலியன்ஸ் பூமிக்கு மனிதர்களோட முதன்முறையா நேரடி தொடர்பை ஏற்படுத்துவாங்க அப்படின்னு பாபா வாங்கா கணிச்சதா சொல்லப்படுது. இதை கேட்டா நம்புறதா நம்பாம இருக்கிறதான்னு தெரியல. ஆனா பாபா வாங்காவை ஃபாலோ பண்ற ஃபாலோவர்ஸ் இதுக்கு ஒரு முன்னோட்டமா ஆல்ரெடி நம்ம சூரிய குடும்பத்துல வேற்று கிரக பொருள், அதாவது 3i அட்லாஸ் அப்படிங்கிற ஒரு பொருள் சுத்திக்கிட்டு இருக்கு அப்படின்னு நம்புறாங்கங்க. ஸோ இதை நீங்க எப்படி எடுத்துக்கிறீங்களோ அது உங்களோட சாய்ஸ் தான். அடுத்ததா அவர் சொல்லக்கூடிய ப்ரெடிக்ஷன்ல வேற்று கிரகங்களுக்கு மனிதர்கள் இடம்பெயர்வார்கள். அதாவது நம்ம மக்கள் இந்த கிரகத்துல பூமியை விட்டு வேற்று கிரகங்களுக்கு செல்லக்கூடிய முயற்சிகள் எல்லாமே இந்த 2026 தீவிரமா தொடங்கும் அப்படின்னு கணிக்கப்பட்டிருக்கு. கடலுக்குள் மறைந்த நகரம் 2024 கண்டுபிடிக்கப்படும். ஒரு பெரிய நகரம் கடலுக்கு அடியில இருந்து கண்டுபிடிக்கப்படும் அப்படின்னு ப்ரெடிக்ஷன் சொல்லுது. ஒரு மிகப்பெரிய சக்தி வாய்ந்த உலக தலைவர் 2026 அந்த நாட்டின் மக்களாலே ஆபத்துக்குள் தள்ளப்படுவார்
அப்படின்னு இது பாபா வாங்க கணிச்சதா சொல்லப்படுது. அப்படி ஒரு விஷயம் நடந்தால் உலக அரசியலில் மிகப்பெரிய மாற்றம் ஏற்படும். இதுவே 3ஆம் உலகப் போரின் தொடக்கமாக கூட இருக்கலாம். ஸோ கடைசியாக ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி நான் சொல்ல போகிற இந்த ப்ரெடிக்ஷன் ரொம்ப 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 இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்டு. ஆமாங்க, நம்மளோட வயசை ரிவர்ஸ் பண்ணக்கூடிய ஒரு டெக்னாலஜி 2026 கண்டுபிடிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வயதை வந்து ஸ்லோ பண்ணுறது இல்லை ரிவர்ஸ் பண்ணுறது அப்படிங்கிற ஒரு டெக்னாலஜி கண்டுபிடிச்சா மனிதர்கள் வந்து இளமை தோற்றத்தோடு நீண்ட நாள் இருக்கலாம். மனிதர்களோட ஆயுள் வந்து 100 வயசு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சாதாரண விஷயமா மாறும் அப்படின்னு அறிவியலாளர்கள் சொல்கிறாங்க. இதை வந்து நம்புறதா நம்ப முடியுமா அப்படின்றது தெரியல. ஆனால் இதுவும் பாபா வாங்கவோட ஒரு ப்ரெடிக்ஷன் தான். இது மட்டும் இல்லைங்க, வயசை மட்டும் இல்லை, நோய்களை, அதாவது சில நோய்கள் நம்ம சொல்லுவோம் இல்லையா, கொடுமையான நோய்களாக சொல்லக்கூடிய புற்றுநோய், சில ஜெனட்டிக் டிசீசஸ், இது எல்லாத்தையுமே கூட வந்து நம்ம டெக்னாலஜியை யூஸ் பண்ணி ரிவர்ஸ் பண்ணிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு ப்ரெடிக்ஷனை கூட பாபா வாங்க சொல்லியிருக்கதா சொல்கிறாங்க. அப்படி ஒரு நிலைமை வந்துச்சுன்னா நிறைய அறுவை சிகிச்சைகளுக்கான நிலைமை வராது, மாத்திரையை யூஸ் பண்ணக்கூடிய இதெல்லாமே குறையும். ஸோ இருக்கிறதுலே நம்ம வந்து ஒரு இவ்வளோ பாயிண்ட்ஸை பார்த்தோம். அதில் நமக்கு ஒரு ஹோப் கொடுக்குற மாதிரி நமக்கு வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக ஒரு பாயிண்ட் இருக்குன்னா இதை தான் நான் சொல்லுவேன். ஏன்னா ஏஜை ரிவர்ஸ் பண்ணிக்கலாம், நம்ம என்றைக்குமே இளமையோடு இருக்கலாம் அப்படிங்கிறது ஒரு ஹாப்பியான விஷயம் தானேங்க. அதை விட ஒரு டிசீஸ் வந்துருச்சுன்னா அதை நம்மளால் ரிவர்ஸ் பண்ணிக்க முடியுங்கிறது அதை விட மிக 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 சந்தோஷமான ஒரு விஷயம்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். கடைசியாக ஒரு டிஸ்க்ளைமர் சொல்லிடுறேன். பாபா வாங்க எதையுமே எழுதி வைக்கலைங்க. இந்த கணிப்புகள் எல்லாமே அவர் பின்பற்றியவர்கள் சொன்னதா நம்பப்படும் தகவல்கள் மட்டும்தான். அதனால் இதுக்கு அறிவியல் பூர்வமான உண்மைகள் எதுவுமே இல்லை. அதனால் ஒரு சுவாரஸ்யமான ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேஷனாக மட்டுமே நீங்கள் எடுத்துக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன். வயதை திரும்ப மாற்ற முடியுமா, நோய்களை முழுக்க எரேஸ் பண்ண முடியுமானா தெரியல. ஆனால் அப்படி நடந்தால் நல்லா தான் இருக்கும். இதை பற்றின உங்களோட கருத்துக்களை இந்த கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கணும், பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிடுங்க. மறுபடியும் உங்களை இதே மாதிரியான ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கிறேன். அதுவரை நன்றி.